அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இலங்கையினுடைய ஓய்வூதியம், அதாவது இப்போ ரீசெண்டாக பேசு பொருளாக மாறி இருக்க விஸ்ராம வேட்டம், அதை பெற்றுக்கொள்வது எப்படி, அதற்கு என்ன வழிமுறைகள் செய்யணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும், பலருடைய கேள்வி இந்த நாட்களில் இதாகத்தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இது எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்குள்ளேயும் இப்போ எழுந்திருக்குது. நல்ல முயற்சி, வரவேற்கிறேன். அதே மாதிரி இலங்கை அரசாங்கத்துடைய முயற்சியும் நல்ல முயற்சி, நன்றி. வெளிநாட்டு தொழிலாளர்களை பற்றி கொஞ்சம் சிந்திச்சதுக்கு, பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசிய அமைச்சர்களுக்கும் நன்றிகள். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளணும். அன்பாக உறவுகளே, நீங்கள் இப்போ இந்த ஓய்வூதியத்தை எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்களா, அதாவது தகுதி உடையவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு முதலாவது தெரியுமா? அதாவது நீங்கள் ஒரு ஓய்வூதியம் எடுக்க போகிறீங்கன்னா, ஒரு ஓய்வூதியதாரராக ஆக போகிறீங்கன்னா, அதற்கு நீங்கள் முதலாவது எலிஜிபிளாக இருக்கிறீங்களா, அதை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முதலாவது அதற்கான கருத்து என்ன, அதுக்கான தகவல் என்ன அப்படின்றத பாருங்க. முதலாவதா, நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தது ஒரு அரச அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டாலேயோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு அனுமதி பெற்ற அரசாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராலையும் நீங்கள் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான இந்த எலிஜிபிலிட்டி கிடைக்காது. சரியா? அது 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ, இப்போ 20 லட்சம்ன்றது தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற டாபிக். அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நீங்கள் ஒரு வெளிநாட்டு தொழிலாளராக இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களா, அதாவது நீங்கள் பதிவு செஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் பதிவு செஞ்சிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த நாட்டிலிருந்து, அரபு நாடுகளில் இருந்து நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கிறீங்க, 10-20 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் அதுக்கான சான்று எங்க? நீங்கள் இந்த நாட்டில் இவ்வளோ காலமாக இருந்திருக்கீங்க அப்படின்றத காலகாலமாக உறுதிப்படுத்திக்கிட்டு வர்றது பீரோ. அதாவது நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒருக்காக பதிவு செய்கிறது. அதை நீங்கள் பதிவு செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது பீரோவில் உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒருக்கா. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்னு யாருமே நாட்டுக்கே போகாமல் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க சிலர் பீரோவே கட்டுறதில்லை, எம்பசி பக்கமே போனதில்லை, நாட்டு பக்கமும் போனதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதிதாக வந்த காலத்தில் நீங்கள் பீரோ கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பீரோ மட்டும்தான் வேலிட். அது 2 வருஷம் முடிஞ்சால் இன்னொரு அது 2 வருஷத்துக்கு கூட இருக்கும் அதோடைய வேல்யூவேஷன். அதுக்கப்புறமா 4-5 வருஷமெல்லாம் அதோடைய வேலிட் இருக்காது, அது முடிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போனவங்க அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி தான் இருக்குமே தவிர இப்போ வரைக்கும் வெளிநாட்டில் தான் இருந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று இருக்காது உங்கள்கிட்ட. அதே போல் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்பும்போது முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த அக்கௌண்ட் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அக்கௌண்ட்டுகளுக்கு பணம் அனுப்புங்க. நீங்கள் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு நம்பிக்கை, உங்களுடைய நண்பர் அல்லது நண்பி அல்லது வேறு யாரோ தெரிஞ்சவங்க, தூரத்து சொந்தம், அவங்களோட நம்பிக்கைக்கு பணம் அனுப்புறீங்க, வருடமாக அனுப்பிட்டு இருக்கிறீங்க, அவங்களும் சரியாக தான் செய்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அவங்களுக்கு பணம் அனுப்பினதுக்கான அந்த சான்றை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒப்படைக்க போகும்போது இவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிடுறீங்க, இவங்க யார், உங்களுக்கு எந்த வழியில் சொந்தம், எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டே உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் முடிந்த வரைக்கும்
ஒரு 10,000 சரி மாதம் போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு வகையில் சான்று தான். அதே போல் இந்த நாட்டில் இருந்து நீங்கள் நாட்டுக்கு போகிறீங்களாக இருந்தால், நாட்டுக்கு போயிட்டு ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் திருப்பி வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் அந்த காலகட்டத்துக்குள்ள இல்லை, ஒருவேளை நீங்கள் அமையலைனாலும் நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி தூதரகத்தில் உங்களுடைய பீரோவை கட்டி புதுப்பிச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதை நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும். அதே போல் இதை எப்படி நாம் இப்போ எடுக்கிறது அப்படின்ற கேள்விகள் பலர்கிட்டையுமே எழுந்திருக்குது. பலரும் பலவிதமான வீடியோக்கள் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். 100% இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது ஃபில்அப் பண்ணணும், இதை ஃபில்அப் பண்ணணும், அது எல்லாமே போய் இப்போ தான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இதற்கான தீர்மானம் என்ன, இதை எப்படி எலிஜிபிள் பண்ணுறது, இதை எப்படி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான பதிவு செய்தலை நடத்துறது, அதற்குரிய ஏற்பாடுகளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும் வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க. அதே போல் இப்போ ரீசண்டாக பாராளுமன்ற உரை 2-3 வீடியோ கிடைச்சது. ඒජන්සි වලින් විශාල ප්‍රමාණයක් විදේශගත වුණා. ඔවුන්ට විදේශගත වුණාට පස්සේ සමහර විට තානාපති කාර්යාල වලින් හරියට සොයා බැලීමක් තිබුණේ. හැබැයි දැන් ඔන්ලයින් සේවයක්, ඒ කියන්නේ கடந்த காலங்களில் சொன்ன ஆன்லைன் அப்ப பத்தி பேசுறாங்க. ශ්‍රී ලාංකිකයන්ගේ ඡන්ද අයිතිය ලබා දීම සඳහා රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යාංශය හරහා කමිටුවක් පත් කරා. ඒ කමිටුවේ වාර්තාව දැන් ඇවිල්ලා තියෙනවා. ඒ වගේම මැතිවරණ කොමිසමෙන් යම් වාර්තාවක් ලබා දීලා තියෙනවා. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு தேர்தல் காலங்களில் வாக்குரிமை அளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பற்றி விஜித ஹேரத் அமைச்சர் பேசியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விதேசகத்தை ශ්‍රමිකයන්ට නව විශ්‍රාම වැටුප් யோஜனா ක්‍රමයක් கடினமின் குவைட் ஆரம்புதலின் குவைத் இதிலிருந்து ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட பில்லியன் 2.1 எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற விஸ்ராம வேட்டும், அதாவது ஓய்வூதியம். ஆனால் அது இப்போதைக்கு வரைக்கும் பாராளுமன்ற பேச்சில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரலை. அதை எப்படி செய்கிறதுன்றத சரியான டீட்டெயில்ஸை இன்னும் கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதை நீங்கள் முதல்ல செயல்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரி செய்கிறது அப்படின்றத எதிர்வரும் நேரங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு நீங்கள் முதல்ல எலிஜிபிள் ஆகிக்கோங்க. பீரோ கட்டாதவங்க பீரோ கட்டிக்கோங்க. உங்களுடைய தரவுகளை சரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்றத எதிர்வரும் நாட்களில் இவங்க வெளியிட்டதும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க.